எவ்ரி மண்டே வந்து எங்கள் ஏரியா முக்கில் வந்து இந்த கடை போடுவாங்க. எல்லா நாளும் பார்த்துருக்கேன். பட் வாங்கினதில்ல. சரி இன்றைக்கி சாம்பார் தூள் கொஞ்சம் அரைக்கணும், வாங்கி பார்க்கலான்னு கொஞ்சம் இங்கே வாங்கியிருந்தேன். இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கும்போது சாம்பார் பொடி ரெசிபி ஒன்று பார்த்தேன். லாஸ்ட் மந்த் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் அது வந்து அரைச்சிருந்தேன். எனக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்தது, எங்கள் வீட்லேயும் பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இந்த தடவை வந்து அதையே டபுள் மடங்காக அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். புதுசாக மிக்ஸி வேறு வாங்கியிருக்கோம். இதெல்லாம் ட்ரை பண்ணாமல் இருந்தால் எப்படி? நான் எப்போவுமே சாம்பார் தூள் மட்டும் சக்தி சாம்பார் தூள் தான் அதிகம் யூஸ் பண்ணுவேன். இனிமேல் வந்து இந்த பேக்கெட் ஐட்டம் வேணாம், நம்மளே வீட்டில் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நானே வீட்டில் வந்து இதை அரைச்சிட்டேன். மேரேஜுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இட்லி பொடி கூட எனக்கு அரைக்க தெரியாது. ஆனால் இப்போ நானே வந்து சாம்பார் தூள் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கே அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நல்லா அரைச்சிட்டு ஒரு தட்டில் போட்டு காய வச்சிட்டேன். ஏன்னா சூடோடு போட்டோம் அப்படின்னா அந்த வேர்த்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. இந்த தேன் பாட்டில் வந்து கழுவி வச்சுருந்தேன். சரி அதுலேயே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். நான் அரைச்சதில் வந்து இந்த ஒரு பாட்டிலு ஃபுல்லாகவும் சின்னதாக ஒரு டப்பாலையும் எனக்கு வந்தது. இது எனக்கு எப்படியும் ஒரு 2 மாதத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.